exercise 1.1 find the inverse if it is exists of the following. Second subdivision. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 3 into 3ல இருக்குது. இப்போ வந்து நம்ம இப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. இன்வெர்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஏ டிட்டர்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ டிட்டர்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஃபஸ்ட்டு 5 இருக்கா, அப்போ வந்து 5 உள்ள ரோ காலம் ரெண்டுத்தையும் வந்து நம்ம மறைச்சிட்டோம்னா, அதாவது ரோவையும் காலையும் மறைச்சிட்டோம்னா இப்போ நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் தான் வரும். இப்போ வந்து 5 எடுத்துட்டோம்னா அதனால் 5 எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்தோம்னா 5 1 1 5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 1 இன்ட்டு இப்போ 1 உள்ள ரோவையும் காலமே, அப்போ இதையும் நம்ம மறைச்சிட்டோம்னா நமக்கு வந்து இப்போ இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ 1 1 1 5ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1னா அதாவது இந்த வேல்யூ 1 எடுத்துட்டோம்னா இதில் உள்ள ரோ காலம் ரெண்டுத்தையும் வந்து நம்ம மறைச்சிட்டோம்னா, அதாவது இதையும் மறைச்சிட்டோம்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 1 5 1 1ன்னு வரும். ஸோ இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 5 5 25, இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 1ன்னு வரும், -1. அப்போ 5 × 25 - 1. நெக்ஸ்ட்டு -1 இங்கே வந்து இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 1s are 5 1 1s are 1. அப்போ 5 - 1. இங்கேயும் அதே மாதிரி 1 1s are 1 1 5s are 5. இங்கே -5, அப்போ 1 - 5ன்னு வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 24. இங்கே மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 4 வரும். 4 வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -4ன்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு -4 தான் இங்கே வந்து கிடைக்கும். -4 இன்ட்டு +1னா -4ங்கிற வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து 5 இருக்குது. 5 24 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 120ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் வந்து சேம் சைனாக இருக்குது, அதனால் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா -8ன்னு கிடைக்கும். ஸோ 120 - 8 பண்ணோம்னா 112ன்னு கிடைக்கும். ஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து இப்போ 5 எடுத்துட்டோம். 5ல ரோ காலம் வந்து நம்ம மறைச்சிட்டோம்னா இதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ வந்து 5 5s are 25, இங்கே 1 1s are 1, அப்போ -1 25 - 1ன்னு வரும். அப்போது இங்கே வந்து இப்போ ப்ளஸ் இங்கே எடுத்து ப்ளஸ் தான். ஸோ அதனால் ப்ளஸ்ஸு 25 - 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து 1 எடுக்கணும். 1ஓட ரோ காலம், அதாவது இதையும் கேன்சல் பண்ணோம்னா அப்போ நமக்கு இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் கிடைக்கும். இப்போ வந்து 1 5s are 5 1 1s are 1, இப்போ -1 5 - 1 வரும். இப்போ 5 - 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுட்டோம். ப்ளஸ் போட்டதுக்கப்புறமா இங்கே 1 எடுக்கணும். 1 எடுத்தோம்னா இதில் உள்ள ரோ காலம் இதையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் கிடைக்கும். இப்போ 1 1s are 1 1 5s are 5, இப்போ 1 - 5ன்னு வரும். இப்போ 1 - 5. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மேலே உள்ள ரோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்கே உள்ள செகண்ட் ரோவில் உள்ள 1, இப்போ 1 எடுத்துட்டோம்னா அதோட ரோ காலம் இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கும். அப்போ வந்து 1 5s are 5 1 1s are 1, அப்போ 5 - 1ன்னு வரும். இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் -5 - 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸு 1 முடிஞ்சு. நெக்ஸ்ட் 5 எடுத்துட்டோம்னா அதோட ரோ காலம், அதாவது இதையும் எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டு இதுவும் வந்து கிடைக்கும் மேட்ரிக்ஸ். அப்போ 5 5s are 25 1 1s are 1, அப்போ 25 - 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கிட்டு இப்போது 5 முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 1 வந்தோம்னா அதோட ரோ காலம் இதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ இதுவும் மட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ 5 1 is 5 1 1s are 1, அப்போ 5 - 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுப்போம். ப்ளஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ரோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் ரோக்கு வந்தோம்னா இங்கேயும் 1 இருக்குது. இப்போ 1 உள்ள ரோ காலம், அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் நம்ம கிடைக்கும். இப்போ 1 1s are 1 5 1s are 5, அப்போ 1 - 5ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே 1 இருக்குது. ஸோ இதில் உள்ள ரோ காலம் இதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணோம்னா இப்போ இது ரெண்டும் கிடைக்கும். இப்போ 5 1s are 5 1 1s are 1, அப்போ 5 - 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுக்கிட்டு கடைசியாக 5 இருக்குது. அப்போ வந்து இதையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ வந்து 25 - 1ன்னு வரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா இப்போ ஃபஸ்ட்டு 24, இங்கே வந்து 4 கிடைக்கும். வெளில உள்ள மைனஸ்னால இப்போ -4 மாறிடும். இங்கே வந்து -4 தான் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 4 வரும். இங்கே -4 மாறிடும். இங்கே வந்து 24. நெக்ஸ்ட்டு இங்கே அகைன் திருப்பி வந்து -4 வரும். இங்கேயும் -4, திருப்பியும் இங்கேயும் வந்து -4. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 24. ஸோ இப்போ வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா இந்த மேட்ரிக்ஸை வந்து காலமாக இருக்கிற ரோவாக மாற்றணும், ரோ வந்து காலமாக மாற்றணும். அப்போ வந்து இதில் உள்ள எல்லாத்தையும் மாற்றணும்னா 24, அதாவது இதில் ரோ வந்து காலமாக மாற்றணும்னா 24 -4 -4. நெக்ஸ்ட்டு -4 இது எடுத்துக்கிட்டோம்னா 24 -4. நெக்ஸ்ட்டு இது எடுத்துக்கிட்டோம்னா -4 -4 24. ஸோ மாற்றியாச்சு. இப்போ வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1/determinant of A into adjoint of A எழுதணும். இப்போ வந்து ஏ டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 112 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 112. ஸோ இப்போ அட்ஜாயின்ட் ஏங்கிறது இந்த வேல்யூ. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து 4 வந்து இருக்குது. 4 வந்து வெளில நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம்னா அப்போது 4/112ன்னு வரும். அப்போ இங்கே 4 எடுத்துட்டோம்னா 6 வரும். இங்கே வந்து -1 -1, இங்கேயும் -1 6 -1 -1 -1 6ன்னு கிடைக்கும்.
இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து 4 2 சார் 8, இப்போ வந்து 28ன்னு வரும். அப்போது 1/28 திருப்பி இந்த மேட்ரிக்ஸ் வந்து அப்படியே எழுதினோம்னா ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து இதுதான்.